அனைவருக்கும் வணக்கம். அடமலை வெளுத்து வாங்க போகுது, உடம்ப இரும்பாக்கி கிடா கரிகாலா அப்படின்னு தான் நம்ம வந்து விஜயை பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா, இதுவரைக்கும் ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு கடைசியில வந்து மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுல, இன்றைக்கு வந்து தேசிய தலைவரை ஒருமையில் பேசுற இடத்துக்கு தாவேக்காவினர் வந்திருக்காங்க. ஏதோ தாவேக்கா தொண்டர்கள் பேசிட்டாங்க, ரசிகர்கள் பேசிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. தாவேக்காவினுடைய கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கொள்கை பரப்பு அணி ஒருங்கிணைப்பாளரே வந்து இத பேசியிருக்காரு. பகிரங்கமா சுல்தக்கர் அவரோட பேர். அவரே வந்து மேடையில பதிவு பண்றாரு. எங்களுடைய தலைவர் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கொலையும் செய்யாதவர், எந்த உயிரையும் பறிக்காதவர். ஆனா உங்களுடைய தலைவர், தேசிய தலைவர், சீமானினுடைய தலைவர் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு கொலையாளி அப்படிங்கிற அளவிற்கு பேசியிருக்காரு. தலைவனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க. எப்போன்னு சொல்லி தந்தை பெரியார விமர்சனம் பண்ணா எங்களுக்கு விமர்சனம் பண்ணதுக்கு பெரிய நேரம் இல்லை. எங்க தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர்களை பார். ஒரு உயிரை கொண்டதற்கு வரலாறு உண்டா? தலைவர் மனித உயிர்களை கொண்டவன். உலகத் தமிழர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எந்த இடத்துல கை வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல தாவேக்கா வந்து கை வச்சிருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, தவறான முடிவுகளே எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம சிறந்த உதாரணமா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்த நம்ம சொல்லணும். அதாவது உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல வந்து ஒரு வெறுப்பு இருக்கு. சீமான் அவர்கள் விமர்சிப்பதன் மூலமா உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு அப்படின்னா, சீமான என்ன வேணாலும் திட்டிட்டு போயிருக்கலாம். அது நாம் தமிழர் கட்சியினரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விமர்சனமா, அரசு விமர்சனமா கடந்து போயிருப்பாங்க. ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, தலைவரா இல்ல. பல பேர் வந்து தெய்வமா பார்க்கக்கூடிய, கட்சியையும் தாண்டி நீங்க வந்து உங்க தலைவர், உங்க தலைவர்ன்னு சொல்றீங்கல்ல, அவங்க என்ன நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமான ஒரு தலைவரா? இல்ல நாம் தமிழர் கட்சியில அவர் இன்னும் உறுப்பினரா இருந்தாரா? கிடையவே கிடையாது. அது சொல்லப்போனா தமிழ்நாட்டிலேயே அவர் இல்லையே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக ஒரு குறியீடா பார்க்கப்படக்கூடிய நபரு. பக்கத்து நாட்ல இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. உலகத் தமிழர்களால போற்றப்பட்டுச்சு. இன்றைக்கு நீங்கள் வந்து கொள்கை தலைவரா ஏற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல, பெரியார் அவர்கள். அவர் தோற்றுவித்த இயக்கமா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தோற்றுவித்த இயக்கமா இருந்தாலும் சரி, அவர்கள் யாருமே தேசிய தலைவர தொடமாட்டாங்க. விமர்சிக்க மாட்டாங்க. இப்ப தாவேக்கா பண்றாங்க இல்லையா? "நீ எங்க தலைவர் திட்டுவியா? நான் உங்க தலைவர் திட்டுவேன்னு" சொல்லி அந்த ஒரு லாஜிக்கலா பண்றாங்க இல்லையா? இந்த விஷயத்த 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி திமுக பண்ணாங்க. திமுக பண்ணும் பொழுது, ஏன்டா நம்ம வந்து தேசிய தலைவர தொட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உலகத் தமிழர்கள் யோசிக்க வச்சாங்க. பிரஷர் வந்து ஸ்டாலின் வரைக்கும் போயி, ஸ்டாலினே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு ஐடிவிங்க எச்சரிச்சு அனுப்புனாரு. நீங்க வந்து எதிர்க்கட்சிக்காரன் விமர்சனம் பண்றீங்கன்னா, தேசிய தலைவர தொடாதீங்க. அந்த கட்சி தலைவர விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லி, ஸ்டாலினே வந்து திமுக ஐடி விங்குக்கு எச்சரிக்கை குடுத்த அளவிற்கான ஒரு சம்பவத்த தான் இன்றைக்கு வந்து தாவேக்கா விஷயம் என்னன்னு தெரியாம நீங்க கை வச்சிருக்கீங்க. இதுல வேற ஒரு சில பேர் வந்து எந்த தலைவருமே வந்து அரசியல் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. நாங்க விமர்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விமர்சனம் பண்ணலாம், தப்பு இல்ல. அது ஒரு ஆதாரத்தோட பண்ணணும். அத வந்து சரியான முறையில முன்வைக்கணும். ஏன்னா, இப்ப நீங்க அரசியல் ரீதியா ஒரு கட்சி தலைவர்ன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சில பெனிஃபிட் இருக்கும். அவர் வந்து பல விதங்கள பலன் அடைஞ்சிருப்பாரு. அவர நீங்க வந்து விமர்சனம் பண்றதுங்கிறது வேற. ஆனா, இப்ப நீங்க சொல்ற நபர் இருக்காரு இல்லையா? தேசிய தலைவர். அவர் வந்து அப்படி கிடையாது இல்லையா? அவர் வந்து தன்னுடைய இனத்திற்காக அனைத்தையும் துறந்தவர். உயிரையும் துறந்தவர். நீங்க அவர விமர்சனம் பண்றீங்க அப்டின்னா, எதன் அடிப்படையில நீங்க பண்றீங்க? இஸ்லாமியருக்கு மேல வந்து அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. இப்ப காத்தான்குடி சம்பவத்துல வந்து அவர் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள வந்து படுகொலை பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்ட வைக்கிறீங்க. அது எவ்வளோ ஒரு டிபேட்டுக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்து வெறுமனே வந்து அப்படியே ஒரு போற போக்குல சொல்லிட்டு போறதில்ல. அதுக்கு பல பேர் விளக்கம் குடுத்திருக்காங்க. இல்ல தேசிய தலைவருக்கு தெரிஞ்சு அத பண்ணலன்னு சொல்லி விளக்கம் குடுத்த பின்னாடியும், அது அவர் தரப்புல உள்ள குற்றச்சாட்ட சொல்றாரு அப்டின்னா, சொல்றதுக்கான விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவன், இவன் சொல்லி ஒருமையில பேசுறதெல்லாம் எப்படி வந்து ஏத்துக்கொள்ள முடியும்? இதுல அ உங்களுக்கு தனிமனித ரீதியா ஒரு வெறுப்பு இருக்குன்னா கூட நீங்க சொல்லிக்கலாமே. அத வந்து ஒரு அரசியல் கட்சி மேடையில பேசுறீங்க அப்டின்னா, அப்ப அந்த கட்சி அதை வந்து வழிமொழிதான்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. ஒரு உதாரணத்திற்கு. இதே வந்து விஜய் அவர்கள் அந்த கருத்த ஏத்துப்பாரா? இல்ல இப்படி பேசினவங்கள கட்சிய விட்டு நீக்குவாரா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா, விஜய் வந்து இதே வந்து தேசிய தலைவர் அவர்கள வந்து ஒரு எதிரியாவோ, இல்ல எங்களுக்கு பெரியார் தான் வந்து தலைவரு, மத்தவங்கலாம் தலைவர் இல்லன்ற கருத்த அவர் வந்து பேசல. மாவீரம் போற்றதும் அப்படின்னு வந்து பதிவு போட்டவர் தான் வந்து விஜய் அவர்கள். வெளிப்படையா விஜய் அவர்கள் வந்து ஆதரிப்பதற்கு மனசுல நெனச்சுப்போமே, அதெல்லாம் ஒரு தனி. ஆனால் தமிழ் தேசியமும், திராவிடமும் நம்மளுடைய மண்ணின் இரு கண்கள்னு பேசியவர் தானே விஜய் அவர்கள். ஆனா திராவிடம் அப்படிங்கிற அந்த தலைவர்கள மட்டும் இதுவரைக்கும் போற்றிக் கொண்டுட்டு இருக்காரு. தமிழ் தேசியத்துக்கான தலைவர்கள போற்றல. அது வந்து பெரிய எந்த அளவுல கூட ஒரு மாலை மரியாதை கூட செலுத்தலன்னு வச்சுப்போமே. இருந்தாலும் அவர் தமிழ் தேசியம்னு ஒரு வார்த்தைய கையில எடுத்திருக்காருன்னா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அம்பாசிடரே வந்து இந்த நபர் தான். நீங்க இவரே வந்து அட்டாக் பண்ணி நீங்க பேசுவீங்க ஒரு பொது மேடையில, அதுவும் கட்சி மேடையிலனா, அப்ப எந்த அளவிற்கு ஒரு கொள்கையற்ற கூட்டமாக இவர்கள் இருக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. இப்ப இன்னைக்கு பாருங்க ஜனவரி 12 இன்னைக்கு டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் ஆஜராயிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து அவர்கள் எடுத்த அனைத்து முடிவுகளையும் பாருங்க. எப்பவுமே வந்து அவர்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் பேசினதில்ல. அவர்களினுடைய சிக்கல்களுக்கு ஒரு ஒரு கண்டனமும் அவர்கள் தரப்புல வந்ததில்ல. சமீபத்திய ஜனநாயகன் படமா இருக்கட்டும், இப்ப அந்த கரூர் துயர சம்பவமா இருக்கட்டும், அவர்களை சுத்தி ஒரு அரசியல் நடக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்குள்ள போறாரா இல்லையான்னு சொல்லி பிற கட்சி தலைவர்கள் கிட்ட கருத்து கேட்பாங்க. அவர்கள் கருத்து சொல்லுவாங்க. அப்படி டிபேட் போகுமே தவிர,
விஜய் அவர்கள் வந்து என்ன இது மாதிரி திட்டமிட்டு இந்த வளையத்துக்குள்ள மாட்ட வைக்கிறாங்க, இல்ல ஜனநாயகன் படத்தை வந்து திட்டமிட்டு வெளியிடாம தடுக்கிறாங்க, மத்திய அரசாங்கம் எங்களை பழிவாங்குகிறதுன்னு சொல்லி விஜய் கருத்து சொல்ல மாட்டாரு. விஜய் அமைதியா இருப்பாரு. இவங்க சுத்தி உள்ளவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்பவும் அதே மாரி தான். விஜய் அவர்கள் தேசிய தலைவர் குறித்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பாராட்டத்தக்க வகையில பேசியிருந்தார் அப்டின்னா, இன்றைக்கு வந்து இது மாரியான நபர்கள் வந்து பேச மாட்டாங்க. நீங்க விஜய் அவர்கள் பேசுறாரு, பேசல அதெல்லாம் 2வது விஷயம். அவருக்கு விருப்பம் இருந்தா பேச போறாரு. ஆனால் இன்று நீங்கள் கைவித்திருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு வந்து பேக் ஃபயர் ஆக போகுது அப்படிங்கிறத பாருங்க. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு தனிநபர் மேல இருக்கக்கூடிய எதிர்ப்ப, நீங்க சீமான் மேல இருக்கக்கூடிய எதிர்ப்ப வந்து இந்த வகையில நீங்க காட்டுவீங்க அப்படின்னா, அதற்கான பதிலடி வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வராது. உங்களுக்கு சக தமிழர்கள் கிட்ட இருந்து வரும். உலகத் தமிழர்கள் கிட்ட இருந்து வரும். அதை வந்து எதிர்கொள்வதற்கு நீங்க ரொம்ப தயாரா இருந்துக்கங்க. ஏன்னா, நீங்க இப்ப கரூர் துயர சம்பவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில அதிமுக போன்ற கட்சிகள் தான் விஜய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி காத்து நின்னாங்க. ஓகே, இது வந்து சதின்லாம் வந்து பேசும்பொழுது, அதெல்லாம் கூட பெரிய அளவுல உடன்படலனாலும் கூட, திமுகவ மிகப்பெரிய அளவுல கண்டிச்சு நின்னு, நீங்க தடுத்திருக்கணும். நீங்க ஏன் தடுக்கல? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டு, விஜய் அவர்களே பாதுகாத்து நின்னாங்க. ஆனா, இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட அவர்களே வந்து ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. இல்ல, விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டைய குழப்புற வேலைய தான் பார்க்குறாரு. தெளிவான அரசியல் பண்ணல அப்படிங்கிற புரிதலுக்கு வந்து அவர்களும் வந்து தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி அந்த புள்ளி ஆரம்ப புள்ளி தொடங்கி வச்சது. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பேர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதற்கான காரணம் என்ன? அப்போ இவர்களுடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள் எந்த மாரி இருக்குன்றத பாருங்க. விஜய் எதையுமே பேச மாட்டாரு. எதையுமே கண்டிக்க மாட்டாரு. விஜய்க்கு கீழ இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பேசி இங்க பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் தெரியாத மாரி இருந்துப்பாரு அப்டின்னா, இது என்ன மாரியான ஒரு நிலைப்பாடு? பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு கண்டன அறிக்கைய வந்து வெளியிடணும். இவர வந்து கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்த நபரோட கோரிக்கையா இருக்கு. கட்சியிலேருந்து நீக்கிறது மட்டும் இல்ல. அவருடைய கருத்துக்கு மறு கருத்த வந்து இவர்கள் வந்து பதிவு பண்ணணும். இல்ல, அவர் சொன்னது தவறு. நாங்கள் வந்து தலைவரை போற்றுகிறோம்னு இவர்கள் பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொதிநிலையே அடங்கும். இப்போ இந்த பிரச்சனையில அந்த சுல்தக்கர் அப்படிங்கிற நபர் தேசிய தலைமை வச்சுக்கூடிய விமர்சனமே நம்ம எடுத்துப்போமே. அது வந்து இஸ்லாமியர்கள் மேல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு. இஸ்லாமியர்கள்னா வந்து அவர்களுக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாரி தான் அவர் கட்டமைக்க முயற்சி பண்றாரு. ஆனா, இது யாருடைய அஜெண்டா அப்படிங்கிறத நம்ம நல்லா உள்வாங்கி பார்க்கணும். நீங்க கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாவேக்காவை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல நம்ம வந்து கணக்கு போட்டோம்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட போர் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலயும் விஜய் அவர்கள் 2009, 10 காலகட்டங்கள்ல இதே மாரி காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடத்துல போய் சந்திச்சாரு. அகில இந்திய மாணவர் அணிக்கு தலைவராக வரதுக்கு முற்பட்டார். அந்த சமயத்துல அது நடக்கல. ஆனா, விஜய் தரப்புல இருந்து அணுகுனாங்க அப்படிங்கிறது உண்மை. இது வந்து அந்த சமயத்துல தேசிய ஊடகங்கள்லயே வெளியாச்சு. இப்போ அதே மாரி காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடக்குது. காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்கலாம் அப்படியே சிகப்பு கம்பளம் விரிவிச்சு நீங்க விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி அழைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. காங்கிரஸ் தரப்பும், தாவேகா தரப்பும் குமரி மாவட்டத்தில அருமனை கிறிஸ்துமஸ் விழால ஒரே மேடையில் ஏறி தங்களுடைய பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இப்ப நடக்கிற விஷயம். அதே மாதிரி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கும் சரி, விஜய் அவர்கள் மலேசியாவுல ஆடியோல ஜனநாயகன் படத்துக்கு பண்ணும்போதும் சரி, யார் வாழ்த்து சொன்னா அப்படின்னா, நமல் ராஜபக்சே அவர்கள் வாழ்த்து சொன்னாரு. அப்போ இந்த 2 விஷயங்களையும் நீங்க வந்து பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் ரசிகர்களினுடைய, தாவேக்காவினுடைய முக்கிய பொறுப்பாளர்களினுடைய இது மாரியான பேச்சினுடைய பின்னணி நமக்கு புரியும். இவர்கள் ஏதோ வந்து திடீர்னு தலைமைக்கு வந்து தெரியாம அப்படி பேசிடுறாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட கருத்த பேசிடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியலையுமே காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி, நமல் ராஜபக்சே கூட வந்து உறவு, அப்படியே வந்து ஒரு சுத்தி வளைச்சு ஒரு மையப்புள்ளியில தான் வந்து நிக்குது. அவர்கள் வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நபர் தெரியாம பேசிட்டாருன்னு நினைக்காதீங்க. இது ஒட்டுமொத்த விஷயத்தையும் பொருத்தி பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து இதற்கப்புறமா வந்து தாவேகா இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும். இதற்கெல்லாம் சரியான பாடம் தாவேக்காவுக்கு உலகத் தமிழர்கள் கற்பிப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. இது அவ்வளோ சுலபமா கடந்து போயிறவே மாட்டாங்க. நீங்க வேற யார திட்டியிருந்தாலும், நாம் தமிழர் கட்சியில உள்ள தலைவர்கள நீங்க ஒருமையில, இல்ல கொச்சையான வார்த்தைகள்ல என்ன மாரியான விஷயங்கள் திட்டியிருந்தாலும், அதை வந்து கடந்து போயிருவாங்க. ஆனா இது மாரி விமர்சனத்த வந்து நீங்க முன்வைக்கிறீங்கன்னா, ஆதாரப்பூர்வமா, நாகரீகமான முறையில முன் வச்சிருக்கணும். ஆனா அது இல்ல. நீங்க பண்ற தோணியே இருக்கு இல்லையா? ஏதோ வந்து அவரு எங்கள் தலைவர் பெரியார் தான் தலைவர்ன்னு நீங்க பேசுறீங்க. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் கூட பெரியார புகழ்ந்து 4 வார்த்தை தொடர்ச்சியா பேசினது கிடையாது. பெரியாரினுடைய கொள்கைகள வந்து அவரு பரப்பக்கூடிய வகையில அவரு பேசினது கிடையாது. ஆனா, விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாரி பேசுறாங்கன்னா, என்ன அஜெண்டா இருக்கு? அவர்கள் எதனால இப்படி பேசுறாங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா நாம வந்து கேள்வி எழுப்பி தான் ஆகணும். இதற்கான பதில் விஜய் தரப்புல இருந்து குடுக்கணும். இதற்கான பதிலடியை உலகத் தமிழர்கள் குடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நன்றி.